நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு குரு பெயர்ச்சி குறித்து பேச போறோம். அதை பேசுறதுக்காக என்னோட ஒரு ஃபேவரட் ஆஸ்ட்ராலஜர் வந்திருக்காரு. வாழ்க நலமுடன் ஜோதிடர் TJ சுந்தரபாண்டி அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா. எனக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லலாம். நம்ம நேயர்களுக்கும் அப்படிதான் இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி நம்ம நேயர்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது, எந்த மாதிரி நல்லதுகள்லாம் கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? பொதுவாகவே பாத்தீங்கன்னா நவ கிரகங்களில் சுப கிரகம் தான் குரு பகவான். ஓகே. இப்போ சனி பயிற்சியான ஒரு பதட்டம் இருக்கும், அதே போல் ராகுகேது பயிற்சியான ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் குரு பயிற்சி ஆனால் மட்டும் எல்லா ராசி என்பதுமே அப்பாடி நமக்கு இனிமேல் நல்ல காலம் பிறக்க போகுது. அதை நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு பூஜை முடிச்சுட்டு வந்துட்டு சடுகுடாரங்களாம் நைட்டு ஒரு 12:30 மணிக்கு மேலே நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்குன்னு ஒரு சடுகுடு சவுண்டு கேட்கும். ஸோ அப்போ அவங்க சொன்ன வார்த்தைகளை ரொம்ப கவனிப்பாங்க முன்னாடி. இப்போ அவங்களாம் வர்றது கிடையாது. ஸோ அதுக்கடுத்து இப்போ என்னென்னா குருவை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். இந்த குரு பயிற்சி ஆகிட்டாலே நல்ல காலம் பிறக்க போகுதுங்கிற வார்த்தையை ஆட்டோமேட்டிக்காக மனசில் எல்லாருமே பயிற்சிக்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா அந்த ராசி என்பவர்களுக்கு குருவுடைய பார்வை இருக்கணும். குரு பார்வை கோடி புண்ணியம் அப்படிம்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய நவ கிரகத்தில் சுப கிரகமான குரு பகவான் இந்த வருடம் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு வருடமும் ஒரு பயிற்சியாகி தான் போய் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி. ஆனால் இந்த வருடம் மட்டும் என்ன பண்ணுறான்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை வருகின்ற கடக ராசிக்குள்ள நுழையிற. சிறப்பான குரு பயிற்சி. ஆமா, ஒரு உச்ச குரு. அதாவது கடகராசியில தான் நம்ம குரு என்ன பண்றாருன்னா உச்சம் அடைகிறார். அப்ப வில் பவரா உட்காந்து என்ன பண்றாரு, உனக்கு என்ன தேவையோ என்னுடைய பார்வை மூலமா உனக்கு கொடுக்குறேன், எது உனக்கு கிடைக்கல நீ நினைக்கிறியோ அதை உனக்கு அற்புதமா கொடுக்க போறேங்கிறத தன்னுடைய பார்வை மூலமாக குரு பகவான் நம்முடைய நேர்கள் அனைவருக்கும் உறுதியா கொடுப்பார் என்பது நிச்சயம். கண்டிப்பா சார். சார் பொதுவாகவே சுத்தி இருக்கிற நிறைய பேரை பார்த்தா இந்த ராசியாப்பா, நீ இந்த ராசியா, கடங்காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பியாப்பா அப்படின்னு ஒரு டைலாக் வந்துடும். நம்ம கிட்டே நிறைய பேர் கேட்பாங்க. அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பாசிட்டிவா இருக்கா சார்? மகர ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வருடத்துக்கு பிறகு 12 வருடத்துக்கு பிறகு குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். குரு பார்வை இவங்களுக்கு டைரக்டா 7ஆம் இடத்துக்கு வரனால 7ஆம் பார்வை மூலமாக குரு பகவான் பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாக சனி பகவான் ராசியின் அதிபதியா இருந்தாலும் பக்குவப்படுத்தி இருக்கிறார். செதுக்கினாரு ஒரேதே செதுக்கிட்டாருன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. உண்மைதான். ஏன்னா அவர் இப்போ அந்த வேறுபாடு கிடையாது. தாராசி பக்கத்து ராசிலாம் பார்க்கவே மாட்டார். நான் உன்னை அனுபவ பாடத்தை கற்றுக் கொடுக்கேன், ஸோ நீ கற்றுக்கோ, இனிமேலாவது மாறிடு. ஏன்னா ஏமாந்தது போதும். நிறைய ஏமாற்றங்கள், நிறைய துரோகங்களை சந்திச்சிட்டாங்க. மகராசிக்காரங்க கூட இருக்கவங்களை உயர்த்தி விட்டவங்க தான், யாரையும் தாழ்த்தி விட்டு மகராசிக்கு பழக்கம் கிடையாது. நீ என்னை நம்பி வந்துட்ட, நான் உனக்காக என்னென்னாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில ஒரு ராசி தான் முக்கியமான ராசி நம்ம மகர ராசி. ஸோ அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலங்களில் ராசியின் அதிபதி வேற ஏற்கனவே ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். பல முயற்சியை எடுத்துக்கிருக்காங்க. உங்களுக்கு சனி பயிற்சி முடிஞ்ச பிறகு கூட இன்னும் பல முயற்சிகளை தடை இருக்கும். அந்த தடைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. இவங்களால முடியாதுங்கிற விஷயத்த யார் யார் சொல்லி இவங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ, எந்த இடத்துல இவங்களை அவமானப்படுத்தி இவங்க மனதளவில் கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு இவங்களை கஷ்டப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டதோ அதை அப்படியே உடைச்சு எரிஞ்சு இவங்க முடியாதுங்கிற விஷயம் கிடையவே கிடையாதுங்கிற மாதிரி நம்ம மகராசிக்காரங்க ஒரு வெற்றியாளராக வரக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உண்டு. ஓகே சார், இனிமேதான் உங்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்களா? எந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு வாய்ப்புகள் அடுத்தடுத்த நிலைமைக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கலாமா? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மகராசிக்காரங்க ஒரு தனிமையில இருப்பாங்க. 10 பேர் கூட இருந்தாலும் இவங்க மனசு தனிமையிலேயே இருக்கும். இவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை, அதுல போராட்டம். இவங்க கூட பிறந்த உறவுகளால் பல போராட்டம். குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் மூலமா தான் பிரச்சனை நினைச்சா வெளியே நல்லது செஞ்ச அத்தனை பேரும் இவங்கள தான் வச்சு செஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த நிலையில தனிமையில இருக்கக்கூடிய வாழ்க்கையில கொடுமையா அனுபவிச்சுக்கிட்டு இருக்க மகராசி இனிமே இனிமையான வாழ்க்கையை சந்திக்க போறாங்க. இனிமே உறுதியா உண்டு. ஸோ அதே போல பாத்தீங்கன்னா தனக்குள்ள உள்ள வலியை வெளியே சொல்ல முடியாம பிறருக்காக அதை தாங்கி கொண்டிருந்த மகராசிக்காரங்க அந்த வலி எல்லாம் இல்லாமல் வலிமை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மகர ராசி வீட்டுல உறுதியா சுப நிகழ்ச்சி நடக்கும். ஒண்ணு மகர ராசிக்கு திருமணம் முடிக்கலாம்,
அல்லது மகர ராசி அன்பர்களுடைய கூட பிறந்த மூத்த சகோதர இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சிட்டேன் சார், முடிச்சதுன்னு தான் பிரச்சனை, என்னை பாடா படுத்தி எடுக்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரிய முடியல, என்ன பண்ணே தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க டைவர்ஸ் வாங்கியிருந்தா அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை பிரிஞ்சு இருந்தாலோ இல்லை விட்டு போயிருந்தாலோ ஸோ இப்போ தனிமையில் இருக்காங்கன்னா இரண்டாவது திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் மகர ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் மூலமாக ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால மகர ராசிக்கு இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமண பாக்கியமும் கிரகங்கள் ரீதியாக உறுதியாக உண்டு. அதே போல் கடின உழைப்பு கடின ஒரு இன்வால்மெண்ட்டாக இருந்தும் லாபம் பெற முடியல. உழைச்ச உழைப்புக்கு சரியான லாபம் கிடைக்கலன்னு சொல்லி கஷ்டப்படக்கூடிய மகராசி என்பவர்களுக்கு உன் உழைப்புக்கேற்ற ஊதியம் நான் தருகிறேன் என்று குரு பகவானுடைய அருளால் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றி, வேலையில் மிகப்பெரிய முன்னேற்றம். முன்னேற்றம் என்பது முயற்சி எடுத்தல்ல, எந்த விஷயமா இருந்தாலும் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மகர ராசிக்கு சிறப்பு இருக்க போது. இப்போ இவங்க எடுத்த முயற்சியில் எவ்வளோ தடைகள் இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன், தடைகள் உடைக்கப்படும். மகர ராசி மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக, சாதிக்கக்கூடிய பெண்ணாக, சாதனை பெறக்கூடிய ஒரு ஆணாக, சாதனை பெறக்கூடிய ஒரு மாணவனாக பெறக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் ரீதியாக உண்டு. கண்டிப்பா சார். இன்னும் இதை பாசிட்டிவ் ஆக்குறதுக்கு அவங்க எந்த மாதிரி வழிபாடுகள் இல்ல கோயிலுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கலாம். கருப்பசாமி தான். கருப்பசாமி சொல்வது பவர். கண்டிப்பா கருப்பனை நம்பி இவங்க மனசார கை கூப்பி கருப்பா நீ எனக்கு உறுதுணை இருப்பா அப்படின்னு மட்டும் சொன்னா மட்டும் போதும், அப்படியே அவருடைய வைப்ரேஷன் மூலமாக கவலையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இவங்களுக்கு யார் யாரெல்லாம் என்ன வினை செய்திருந்தாலும் சரி அத்தனை வினைகளையும் மறுத்தறிந்து கருப்பனுடைய அருளால் கருப்பசாமியுடைய துணையால் நம்முடைய மகராசிக்காக வெற்றி பெறுவாங்க. வாகருப்பா வாகருப்பா துணை இருக்கருப்பா துணை இருக்கருப்பான்னு இவங்க கீழே கமெண்ட்ஸ் போடும்போது கருப்பனே பக்கத்துல நிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் உறுதியா கிடைக்கும். கண்டிப்பா சார். கருப்பறை துணை இருக்காருன்னு சொல்லிட்டீங்க, எல்லாமே சரியாகும்னு சொல்லிட்டீங்க. இவ்வளவு நாள் கஷ்டம் இருந்தாலும் இனிமே பாசிட்டிவா வரப்போற மகர ராசி நேயர்களும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுவாங்க, லைக் பண்ணிடுவாங்க. நன்றி சார். நன்றி.